லட்சுமி சரஸ்வதி, சந்தோஷம் பார்வதி, பரமசிவன் 2 பேருமே நீதி நாங்கள்லாம் விட்டுட்டோம். இப்போ நீதி நியாயம் கடவுள் தான் கொடுத்தார். இப்போ கடவுளே பூமியில் இருக்கிற நீதிமன்ற கோர்ட்டில் காலை வைக்கார். உன் குடும்பம் தான் வைக்க முடியும் பார்வதி, வேறு யாரும் வைக்க முடியாது. உன் குடும்பம் தான் உள்ளே போகணும். இதுக்குத்தான் இந்த கேஸை வழக்காடி போய் எதுக்கு காரணம் உள்ளே போகணும், காலை வைக்கணும் அப்படிங்கிற கணக்கு அவர் கடவுள் வச்சுருக்கார். 7 ஓலைச்சோடு கணக்கில் வச்சுருக்கார். என் பிள்ளைய வச்சு தான் நீதிமன்ற கோர்ட்டில் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாமல் என் பிள்ளைய வச்சு நான் உள்ளே போவேன், மிதிப்பேன், எல்லா ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பூரா கணக்கு தோண்டுவேன், எல்லாவனுக்கு தக்க தண்டனைங்கிற கணக்கு வச்சுட்டார் பார்வதி. கடவுள்னா கடவுள் அவர் தான். எந்த ரூபத்தில்னாலும் எப்படி போகணும் எப்படி வரணும் அப்படிங்கிற கணக்கு இந்த ஜென்மத்தில் உச்சியில் உட்காந்து உச்சவராக உட்காந்து நீதிமானாக உட்காந்து நீதியை தவறியை நடத்தி பூமியில் பூரா பாழாக்கி வச்ச கணக்கில் இப்போ நீதியை பிடிக்கார். நீதியை பிடிச்சா எல்லாமே அழிஞ்சு போகும். நீதி தவறி உள்ளே இருந்தால் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எல்லாம் நீதிமன்றம் கோர்ட்டு. இதுக்கு மேலே என்ன சொல்ல, அதுதான் கணக்கு. இன்றைக்கி கடவுளே பூமியில் சொந்த வாரிசு சொந்த பிள்ளையோட காலை உள்ளே வைக்கார். புரிஞ்சுக்கோங்கப்பா, கணக்கு போட்டாச்சு. ஏன்னா இங்கே விளாண்ட மாதிரி எல்லா இடத்துலையும் விளாடக்கூடாது. கடவுள் அவர் சோதித்து பார்ப்பார், சோதனைக்கு மேலே சோதித்து பார்ப்பார். மானிட பிறவியை சோதனைக்கு மேலே சோதித்து பார்ப்பார். கழுத்து வரைக்கும் சோதித்து பார்ப்பார். நீ கழுத்து வரைக்கும் ஆடுதியா, ஆடு. செகண்டில் ரோம கணக்கில் காலி பண்ணிடுவார். இனிமே கைலாசத்தில் இன்று நாள்லேருந்து இனிமே அவர் தாண்டவம் ஆடுவார். ஆனால் கணக்கு முடிப்பார். ஒரு அடி விடும். அது யார் குழுதோ அவன் வீசி வருவான். என் இடம் வீசி வருவான். நீதிமன்ற கோர்ட்டில் இங்கே கணக்கு தாக்கல் பண்ணதில் மிதிப்பார், காலில் மிதிப்பார், இன்று நாள் மிதிப்பார். மிதித்த உடனே அந்த கணக்கில் உள்ளே வர்றவன் தப்பு செஞ்சு தான் வந்திருக்கான். தப்பு செஞ்சவனுக்கு நீதிமான் தண்டனை கொடுப்பார். இன்னையிலேருந்து தண்டனை கொடுப்பார். முக்கால் சத்தியம் எதிர்த்து நின்று வாதாட்டங்கள் கேள்விகள் கணக்கை முழிச்சு பார்ப்பார். இன்னையிலேருந்து அவனுங்களுக்கு எல்லா அரசியல்வாதியும் சோழி முடிஞ்சுவோம். எதிர்த்து வாதாடுறவனை பிடிக்கிற பிடியில் அரசியல்வாதி பூரா சோழி முடிச்சிருவார். இன்று நாள் ஓலை பயிற்சி, ஓலை பயிற்சி முக்கால் சத்தியம். இப்போ கைலாசத்திலேருந்து கால் ஐயா பாதத்தை வச்சு நீதிமன்ற கோர்ட்டில் காலை வைப்பார். இவர் ஐயா அமீனா ஓலை, அவர் அமீனா ஒரு ஓலை கடவுள் கொடுக்கணும். அந்த ஓலை தான் எதிர்த்து மனுதார் ஆளுதவனுக்கு ஒரு அடி உச்சியில் அடித்து அமீனா ஓலையை கொடுத்துருவார். அது அவனுக்கே தெரியாது, எதிர்த்து வாதாடி கேட்குறவனுக்கு தெரியாது. கடவுளுடைய பவர், மானிட பிறவி பவர், எழுத்து பவர், நீ எழுதி வச்ச பவர், அது முடிச்சிருவார். அதான் அந்த ஓலையை கொடுப்பார். இன்றைக்கி ஓலை அமீனா ஓலை கடவுளாக இருந்தாலும் என்னென்ன கணக்கில் இருக்கோ அமீனாட்ட ஓலை வாங்கிட்டார். அந்த டைம் வரையில் ஓலை உள்ளே கொடுப்பார். யாருக்கு? வழக்கறிஞர் எதிர்த்தாப்பில் இருக்கிற எதிர்த்து மனு ஆடுதானா அவன் இப்போ கேள்வி கேட்பான் பிள்ளைகிட்ட. இவர் நிற்பார். அது அவனுக்கு தெரியாது. அவன் மூளை இப்போ கட்டிட்டார். இவன் யாரும் தெரியாது, அவனுக்கு யாரும் தெரியாது. ஐயா மகன் யாரும் தெரியாது. ஐயா நிற்பார். நீதிமன்ற கோர்ட்டில் ஐயா நிற்பார். இந்த கணக்கை பார்த்தோன்னே அப்படியே கக்கன்னு சிரிப்பான். எல்லாம் சிரிப்பான். இந்த தெற்கு பாளையம் ராஜபாளையம் இப்போ இன்னுமே எல்லாம் பூராமே நொறுக்கி விட்டுருவார். கந்தல் கோலமாக்கி அப்படியே கீழே படுக்க போட்டு அப்படியே வீடு வாசலாம் இழந்து திருவோடு எடுக்க விடுவார். கைலாசத்தை சுற்றி சிரிக்கிறவன், ஓடுறவன், ஆடுறவன், பாடுறவன் தலையை குனியலன்னு வச்சுக்கோ, உன் வீடு ஊரா குனிஞ்சி கூப்பிட போயிடும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. நீதிமான் மேலே உட்காந்துருக்கார், உச்சியில் உட்காந்துருக்கார். சரஸ்வதி பார்வதி நாங்களே தலையை குனிஞ்சி நடந்து போகிறோம். தலையை குனிதோம். மானிட பேயலா இவ்வளோ அகம்பா சேட்டை பண்ணாயிடா மானிட பேயலா முக்கால் சத்தியம்.